Good morning, student. Today I'll discuss about assumptions of law of diminishing utility. சரியா? law of diminishing utility. குறைந்த செயல் பயன்பாட்டு விதியின் எடுகோள்கள். சரியா? அது வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று homogeneous protected dosage, reasonable dosage, continuously consumption, taste of the consuming the changed, no change in the income. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஹோமோஜினியஸ் ப்ரொடக்டிவ் டோசேஜ்னா என்ன சொல்ற ஒரே விதமான பொருட்கள் என்ன சொல்கிறோம் ஒரே விதமான பொருட்கள் உடல் பொருட்கள் அளவாக சொல்லலாம். ரீசனபிள் கரெக்டான என்னது தேவை என்ன தேவைப்படும் கரெக்டான ஒரு அளவுக்கு கரெக்டாக கொடுக்கணும். கரெக்டான அளவு கொடுக்கணும். கன்டினியூஸ் கன்சம்ஷன் தொடர்ச்சியாக நுகர்வுகள். டேஸ்ட் ஆஃப் தி கன்சியூமர் சேஞ்ச் என்ன சார் டேஸ்ட் இதில் கன்சியூமர் சேஞ்ச் ஆகும். நோ சேஞ்ச் இன் த இன்கம் எல்லாமே எல்லாம் ஃபாலோ பண்ணுறப்போ நோ சேஞ்சிங் இன்கம் எது தான் மாற்றம் இருக்கக்கூடாது. சரியா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா why does the law of diminishing marginal utility operate? Goods are not for a perfect substitute as suitable list of the particular wants exception. Next to the importance of the law of ecomarginality எதிர்ந்த பயன்பாட்டு விதியில் முக்கியத்துவம். சரியா? இது வந்து சமநிலை எதிர்ந்த பயன்பாட்டின் முக்கியத்துவம் பார்த்தோம்னா கன்சியூமர்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங், தியரி ஆஃப் எக்ஸ்சேஞ்சிங், தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், ப்ரொடெக்ஷன் கவர்மெண்ட். கன்சியூமர் ஓவரால் எக்ஸ்பெண்டிச்சர் எந்த அளவுக்கு சேவ் பண்ணுறோம். தியரி ஆஃப் இந்த எக்ஸ்சேஞ்ச் தியரி ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னா பரிமாற்ற கோட்பாடுகள். தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் பகிர்ந்தளிப்பு கோட்பாடுகள். ப்ரொடெக்ஷன் எவ்வளோ உற்பத்தி பண்ணுறோம், கவர்மெண்ட்டு அரசாங்கத்தை எவ்வளோ உற்பத்தி செய்யறது. சரி, அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அசப்ஷன் ஆஃப் த லா ஆஃப் டிமினிஷிங் தான் ஹோமோஜன் ப்ரொடெக்ஷன் டோசேஜஸ்னால் எந்த அளவுக்கு வந்து என்ன செய்யணும் ஒரே விதமான தயாரிப்பு அளவு இருக்கணும். சரியா? ஒரே விதமாக தான் இருக்கணும். சரி, விட்டுட்டு என்னென்னா எதுக்கான பயன்பாடு லா ஆஃப் டிமினிஷிங் யூட்டிலிட்டின்னா கொண்டு செல் பயன்பாட்டு இது கரெக்டாக ஒரே விதமாக இருக்கணும். இப்படி ஒரே இப்போ 100 கிராமில் 50 ரூபா பொருளில் ஒரே குவாலிட்டி, ஒரே ப்ரைஸு, ஒரே குவான்டிட்டிஸ் ஒரே ஈவனாக இருக்க பொருள் தான் நம்ம யூட்டிலிட்டி பயன்பாடை மெஷர் பண்ண முடியும். சரியா? ஒன்று வெயிட்டோ, ஒன்று ஷேப்போ, இல்லை குவான்டிட்டியோ, ஒன்று ப்ரைஸோ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பயன்பாடு அளவு இருக்குது. எல்லாமே சம்மந்தமான அளவு இருக்கணும். ரீசனபிள் டோசேஜ்னால் கரெக்டாக இருக்கணும். என்ன சொல்லணும் என்ன எவ்வளோ இருக்குது கரெக்டாக சரியான ஒரு ரீசனபுளாக இருக்கணும். எப்படி பார்த்தீங்கன்னா நியாயமான டோசேஜாக இருக்குது. கரெக்டான என்னது அளவு வந்து கரெக்டாக காமனாக இருக்கணும். அது கண்டினியூஸ் கன்சப்ஷன். ரெகுலராக சப்போஸ் இப்போ 1 hour சாப்பிட்டு மறுபடியும் 1 hour ரெஸ்ட் ஒரு பொருள் சாப்பிட்டு தொடர்ச்சியாக கண்டினியூட்லி நோ கேப் நோ ரெஸ்ட் கண்டினியூட்டாக ஒரு யூட்டிலைஸ் பண்ணால் தான் அது ஒரு பொருளோட பயன்பாடு எவ்வளோ இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரியா? டேஸ்ட் ஆஃப் த கன்சியூமர் சேஞ்சஸ்னால் டேஸ்ட் என்னது சப்போஸ் டேஸ்ட் ஆஃப் கன்சியூமர் சேஞ்ச் சப்போஸ் டேஸ்ட் வேரியேஷன் ஆகுதுங்க. ஒரே டேஸ்ட்டில் இருக்குன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்வீட் கடை ஃபேமஸான ஸ்வீட் இப்போ கடலூர் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஸ்வீட் ஸ்டாலில் ஒரு கிலோ நெய் பார்த்தா 700 அந்த கடை நெய்கள் 700 அதே நெய்யை ரெகுலராக சாப்பிடணும். ஒரே டைமிங்கில் வித்தின் 50 hours சாப்பிடணும். அதை விட்டு பக்கத்து கடை என்னங்க பனாரஸ் மாதிரி விட்டுருக்குது அதே டேஸ்ட் கடை மாறும். அப்போ டேஸ்ட் வந்து கம்பேர் டு அதை பண்ணக்கூடாது. ஒரே இதில் இருந்தால் தான் அதில் கரெக்டாக பண்ணணும். நோ சேஞ்ச் இன்கம் எந்த விதம் மாற்றம் இருக்கக்கூடாது. சப்போஸ் இந்த மாதம் இந்த வாரம் இந்த இயர் வந்து இப்போ ஒரு 10,000 சேலரி வரோம்னா அந்த 10,000 சேலரி மட்டும் தான் எல்லா எக்ஸ்பென்ஸ் பண்ணும். திடீர்னு 12,000 ஆகுது அதுக்கு இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பென்ஸ் பண்ணக்கூடாது. சரியா? நோ சேஞ்சிங் இன்கம். சரியா? நெக்ஸ்ட் why does the law of diminishing marginality எப்படி பண்ணால் goods are not perfect substitute என்னது பர்ஃபெக்ட் சரியாக அதே மாதிரி ஸ்டேட்டபிலிட்டி அப்படின்னா நிறைவுத்தன்மை எப்படி இருக்குது, பர்டிகுலர் வாண்ட்ஸ் இருக்கா, தேவைகள் இருக்கா, அதுக்கு இந்த மாதிரி நம்ம இது பண்ணோம். எக்ஸப்ஷன் என்ன செய்வோம்னா விதிவிலக்கு என்ன மாதிரி என்ன ஒரு விதிவிலக்கு இருக்கு மார்ஜினல் யூட்டிலிட்டிக்கு என்ன மாதிரி விதிவிலக்கு அதெல்லாம் இருக்கு நம்ம கரெக்டாக போகணும். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தோன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா இதை பயன்படுத்தணும் பொருள் மனித விருப்பத்திலிருந்து ஒரு நிறைவு செய்ய சொல்லலாம். ஒரு பண்டம் பணிகள் என்னது சக்தின்னு சொல்லலாம். பண்டங்கள் மற்றும்
இது ஒரு பண்ணம் இருக்குல்ல, பண்ணம் மற்றும் பணிகளை வந்து சக்தின்னு சொல்லலாம், நிறைவுபடுத்துவதை சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு பண்ணணும் சார், பல்வேறு பல்வேறு வேறுபட்ட மக்களுக்கு பல்வேறு விதமான பயன்பாட்டை கொடுக்கும். இப்போ சைவம் உட்கொள்ளும் போது என்ன சொல்லலாம், ஆட்டுக்கறி பயன்பாட்டு கொடுக்காது. ஏன்னா இப்போ ரெகுலராக சைவம் வெஜிடேரியன் தான் சாப்பிடுவோம், நான்வெஜ் சாப்பிடுவோம். சைவம் சாப்பிட்றவனுக்கு வந்து வந்து அசைவ சாப்பாடு ஒத்துக்காது. சரியா? அப்போ அவங்களுக்கு டெஸ்ட்டு இது வேறு. அதே மாதிரி அசைவ சாப்பாடு சாப்பிட்றவங்க வந்து சைவ சாப்பாடு சாப்பிட முடியும். அப்போ ஒரே இதுக்குள்ள உங்களுக்கு விதி விலக்கு இருக்குது. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லாப் ஈக்குவிமாஜினேட்டட் இறைநிலை பயன்பாட்டின் சமநிலை இறைநிலை பயன்பாட்டு முக்கியத்துவம். கன்சியூமர் கண்டிப்பாக முக்கியத்துவமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு எதுவும் எப்படி சமநிலை இறைநிலை எப்படி இருக்குது அது தெரியும். எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங்னா செலவு வந்து குறைப்பதமாக இருக்கணும். அதே மாதிரி தேரி ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ்னால் எப்படி இருக்குது என்னது theory of exchangesனா கோட்பாடுகள் எப்படி இருக்குது, ஒரு பரிமாற்றம் எப்படி இருக்குது. theory of distributed பகிர்ந்தளிப்பு கோட்பாடு என்ன பார்த்தீங்கன்னா பகிர்ந்தளிப்பு கோட்பாடு. இது பகிர்ந்தளவு மாற்றங்கள். சரியா? எப்படி பகிர்ந்தளிப்பு ப்ரொடக்ஷன்ஸ் அது என்ன சொல்லலாம், ப்ரொடக்ஷன் உற்பத்தி எந்த அளவு எப்படி உற்பத்தி, எவ்வாறு உற்பத்தி பண்ணி, எந்த மாதிரி உற்பத்தி பண்ணி, எந்த பொருட்கள் இருக்குது, எவ்வாறு உற்பத்தி பார்க்கணும். அதே மாதிரி கவர்மெண்ட் என்ன நாங்கள் அரசாங்கத்தை என்ன செலவு பண்ணுறோம், அது எவ்வளோ டேக்ஸஸ் கட்டுறோம், இவ்வளோ யூட்டிலிட்டி இவ்வளோ பயன்படுத்தணும் நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். சரியா? அதுதான் சொல்கிறாங்க. ஓகே.